ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. நம சிவாயா. அருள்மொழிகள் பாகம் 4 நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாயனார் சுவாமி. ஸோ இந்த சுவாமி கொஞ்சம் விசித்திரமானவர் தான். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, கன்னியாகுமரி பக்கத்தில் மருத்துவ மலைக்கு செல்கிற ஒரு சாலையில் தான் இவர் வீடு இருக்குது. ஆனால் இவர் இப்போ சமாதி ஆகிட்டார். இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ வாங்க ஃபஸ்ட் ரீட் பண்ணிக்கலாம், அப்புறம் என்னென்னு சொல்லலாம். மருத்துவமலைக்கு செல்லும் பெரிய சாலை துவங்கும் இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் ஒரு சிறிய வீடு இருக்கிறது. அங்கே மற்றொரு அவதூதர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் நாயனார் சுவாமி. 3 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மா முதல் முறையாக கன்னியாகுமரிக்கு வந்தபோது அவரை சந்தித்திருக்கிறார். தன் வாழ்நாளில் பெரும் பகுதியில் நாயனார் சுவாமி அங்கிருந்த தமிழ் அர்ஜுனர் ஒருவர் வீட்டில் மிக சிறிய அறையொன்றில் வசித்து வந்தார். இருண்டு கிடந்த அந்த அறை முழுவதும் கோணிப்பைகளும் மரங்களும் தேவையில்லாத பல்வேறு சாமான்களும் அடைந்து கிடந்தன. அவைகளை கொண்டு அவர் தேவ தேவியர்களின் உருவங்களை பொம்மைகளாக வடித்து வந்தார். அவர் விசித்திரமானவர். அவர் செய்கிற செயல்கள் அர்த்தத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். பெரும்பாலானவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. பல்வேறு தெய்வீக சக்திகள் அவரிடம் இருந்தன. நாயனார் சுவாமி ஓராண்டிற்கு முன்பு சமாதி அடைந்து விட்டார். அம்மா சென்ற முறை அவரை சந்தித்து விட்டு வந்த பிறகு இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து அவர் சமாதி அடைந்து விடுவார் என்று சொன்னது உண்மையாகிவிட்டது. அம்மா அந்த அவதூதரை முன்பு சந்தித்த போது சில சுவையான நிகழ்ச்சிகள் நடந்தன. அம்மாவும் அவருடன் வந்த 20 பக்தர்களும் கன்னியாகுமரியில் 3 நாட்கள் தங்கியிருந்துவிட்டு வள்ளிக்காவிற்கு திரும்பினார்கள். அந்த 3 நாட்களும் அவர்களது பெரும்பாலான நேரம் கடற்கரையின் அருகில் இருந்த பாறைகளிலும் குமரியம்மன் கோவிலிலும் சத்சங்கத்திலும் பஜனையிலும் கழிந்தன. வாடகை காரில் பயணம் செய்த அம்மாவும் பக்தர்களும் ஒரு நாள் வடக்கு திசையாக போய்க் கொண்டிருந்தார்கள். 10 கிலோமீட்டர் தொலைவு கூட போயிருக்க மாட்டார்கள். திடீரென்று விசித்திரமான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் வண்டிக்கு முன்னால் குதித்து வண்டியை நிறுத்தும்படி சைகை காட்டினார். உடனே வண்டிக்குள் இருந்த அம்மா, "வண்டியை நிறுத்து, நாயனார் சுவாமி நிற்கிறார்" என்று குரல் கொடுத்தார். வண்டி நின்றது. எல்லோரும் கீழே இறங்கினார்கள். சுவாமி அருகில் இருந்த ஒரு சிறிய வீட்டிற்குள் நுழைவதைக் கண்ட அம்மாவும் பக்தர்களும் அவருக்கு பின்னாலேயே அந்த வீட்டிற்குள் சென்றார்கள். அம்மா நாயனார் சுவாமியின் முன்னால் அமர்ந்தார். எல்லோரும் அம்மாவை சுற்றி அமர்ந்தார்கள். அந்த அவதூத சுவாமி மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். இந்தியில் ஓரிரு வார்த்தைகளை பேசிவிட்டு அம்மாவை நோக்கி விரலை நீட்டி, "காளி, காளி, மரணமே இல்லாதவள்" என்று சத்தம் போட்டார். திரும்ப திரும்ப அவர் அம்மாவை பார்த்தபடி இப்படி சத்தம் போட்டதும் திடீரென்று அம்மாவின் மனநிலை மாறியது. அம்மாவின் நாக்கு வாயிலிருந்து கீழே தொங்கியது. கண்கள் உருண்டு பெரிதாக அப்படியே நிலைத்து நின்றுவிட்டன. கிரீம் என்ற பீஜ மந்திர ஓசை போல் விசித்திரமான ஒரு ஓசை அவரிலிருந்து எழுந்தது. அம்மாவிடம் இத்தகைய தோற்றமெல்லாம் வெளிப்பட துவங்கியதும் அம்மாவின் உடல் தரையிலிருந்து எழுந்தது. அவர் தரையை தொடவே இல்லை. அவருடைய 2 கைகளில் உள்ள விரல்களும் தெய்வீக முத்திரைகளை காட்டின. அம்மா காளியின் கொடூரமான தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். சுவாமி இதை கண்டு மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவராகி மகிழ்ந்தார். பிரம்மச்சாரிகளும் பக்தர்களும் கீர்த்தனைகளை பாடத் துவங்கினார்கள். அவர்கள் எல்லோருமே அம்மாவின் மனநிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை கண்டு கொஞ்சம் பயந்து போயிருந்தனர். சில பக்தைகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். படிப்படியாக அம்மா தன்னுடைய இயல்பான உலக நிலைக்கு திரும்பினார். அந்த சுவாமியும் அமைதி அடைந்தார். அப்போது அம்மாவின் பக்தர்களில் ஒருவர் சுவாமிகளிடம் தன் கையை நீட்டி, "சுவாமி, எங்களுக்கு பிரம்ம நிலையை கொடுங்கள்" என்றார். நாயனார் சுவாமி அந்த கையை அம்மாவை நோக்கி முரட்டுத்தனமாக திருப்பி இந்தியில், "இதோ இங்கே, அதை கேள், இவர்தான் அதை கொடுப்பதற்கான சரியான ஆள்" என்றார். அது நடந்து இப்போது 3 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. அம்மாவும் பக்தர்களும் வண்டியில் இருந்து இறங்கி மலை மீது ஏற துவங்கினர். அப்போது அந்த கிராமத்து மக்கள் கூட்டமாக உற்சாகத்துடன் வந்து அம்மாவை வரவேற்றார்கள்.
அவர்களில் நாயனார் சுவாமி தங்கியிருந்த வீட்டின் சொந்தக்காரர்களும் இருந்தனர். அவர்கள் அம்மாவை கண்டதும் ஓடி வந்து அவர் காலில் வீழ்ந்து வணங்கினார்கள். அவர்கள் அம்மாவிடம் அம்மாவின் புகைப்படம் ஒன்றும் ஆசிரமத்தின் முகவரியும் வேண்டும் என்று கேட்டனர். பின்னர் செஞ்சமுறை நாயனார் சுவாமி அம்மாவை சந்தித்த பிறகு நடந்த நிகழ்ச்சியை அம்மாவிடம் சொன்னார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் சுவாமியை பார்த்துவிட்டு பஸ்ஸில் புறப்பட்டதும் சுவாமி ஆச்சரியத்தோடு உங்களை குறிப்பிட்டு, அவர் யார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர் காளி, பத்ரகாளி என்றார். பிறகு அவர்கள் அம்மாவின் வண்டி அங்கிருந்து போனதும் சுவாமி தான் தங்கியிருந்த அறைக்கு வெளியே வந்து அம்மா செஞ்ச வண்டி அவர் பார்வையிலிருந்து மறையும் வரை அதை பார்த்து கொண்டே இருந்தார் என்றனர். மேலும் சுவாமி நெடுங்காலமாக அந்த அறைக்குள்ளேயே இருந்தார் என்றும் அத்தனை வருடங்கள் ஒரு நாள் கூட அந்த அறையை விட்டு வெளியே வந்ததே இல்லை என்றும் 2 முறைதான் வெளியே வந்தார் என்றும் கூறினர். முதல் முறை அம்மா பயணம் செய்து வந்த பஸ்ஸை நிறுத்த ரோட்டில் பஸ் முன்பு வந்தார். 2வது முறை அம்மா சுவாமியை பார்த்துவிட்டு சென்றதும் அந்த பஸ் பார்வையிலிருந்து மறையும் வரையில் வெளியே வந்து நின்று பார்த்தார் என்றனர். அம்மாவுடன் வந்த பக்தர்களில் ஒருவர் அந்த குடும்பத்திற்கு அம்மாவின் புகைப்படம் ஒன்றையும் ஆசிரமத்தின் முகவரியையும் கொடுத்தார். மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த குடும்பம் அதை பெற்று கொண்டது. அம்மாவும் பக்தர்களும் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு மலை உச்சியை நோக்கி ஏறி சென்றார்கள். ஓகே, இதுவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். இந்த நாயனார் சுவாமி வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா, மருத்துவமனைக்கு போகிற வழியில் ஒரு சின்ன வீட்டில் தான் இருக்கார். இவர் வீடு ரொம்ப சின்ன வீடு. அங்கே தான் இந்த அவதூதர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இவர் பேர் தான் என்னது, நாயனார் சுவாமி. 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஃபஸ்ட் டைம் கன்னியாகுமரிக்கு வந்த போது தான் இவரை பார்த்துருக்காங்க. அப்புறம் தன்னோட வாழ்நாளில் 3/4 நாள் வந்து அவர் வந்து தமிழ் அர்ஜுனர் ஒருவர் அப்படிங்கிறாங்க, அவங்க வீட்டில் தான் அவர் இருந்திருக்காரு ரொம்ப நாட்கள். அவர் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக என்ன வச்சுருப்பாரா அந்த வீட்டில் அப்படின்னா, கோணி பைகள், அப்புறம் மரம், தேவையில்லாத சாமான்கள் தான் அந்த வீட்டில் ரொம்ப இருக்குமா. அதை வச்சு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த தேவியர்கள்னு சொல்கிறாங்க, அந்த உருவங்களை பொம்மைகளாக வடிப்பார் அவர். ஸோ இதுதான் அவருடைய வேலை. இவர் வந்து ரொம்ப விசித்திரமான மனிதர் தான். இவர் யார்கிட்டையும் பேச மாட்டார். அவருடைய செயல்கள் யாருக்கும் புரிஞ்சுக்கொள்கிற பக்கம் கிடையாது. பெரும்பாலானவர்களுக்கு இவர் என்ன சொல்ல வரான்னு கூட புரியாதம்மா. ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய தெய்வீக சக்தி வாய்ந்தவர். ஆனால் அம்மா சொல்லியிருக்காங்க, அவரை பார்த்துட்டு இவர் 2 வருஷத்தில் சமாதி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக அவர் 2 வருஷத்தில் சமாதி ஆகிட்டார். இந்த அவதூதர் ஃபஸ்ட் டைம் அம்மா பார்த்தாங்க இல்லையா, அப்போது ரொம்ப சுவையான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. இப்போ அம்மா வந்து கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்களே, இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ வர மூஞ்சில் அம்மா கூட 20 பேர் பக்தர்கள் வந்திருக்காங்க கன்னியாகுமரிக்கு. 3 நாள் கன்னியாகுமரியில் தங்கியிருக்காங்க. தங்கிட்டு தான் வலிகாவுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த 3 நாட்கள் எப்படி தான் அவங்களுக்கு கழிஞ்சுது அப்படின்னா, பெரும்பாலான நாட்கள் கடற்கரையில் அதிகமான தியானம் பண்ணாங்க, பாறைகள்லையும். அதுக்கப்புறம் அந்த குமரியம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அங்கே சத்சங்கம் பண்ணியிருக்காங்க, பஜனை பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அந்த 3 நாட்கள் அவங்களுக்கு கழிஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வாடகை காரில் பயணம் செய்கிறாங்க அம்மாவும் பக்தர்களும். அப்போது வடக்கு திசையாக போயிட்டுருக்காங்க. போகும்போது ஒரு 10 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டாங்களாம். திடீரென ஒரு விசித்திர தோற்றத்தோடு அந்த மனிதர் வண்டிக்கு முன்னாடி வந்து குதிச்சு வண்டியை நிறுத்தும்படி சைகை காட்டுறாரு. உடனே அந்த ஓட்டுநர் இருக்கார்லே, அவரும் நிறுத்திட்டார். அம்மா நிறுத்து, நாயனார் சுவாமி நிற்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா வண்டியையும் ஓட்டுநர் நிறுத்திட்டாரு. டக்குன்னு எல்லோரும் இறங்குறாங்க. இறங்கி போய் பார்த்ததுமே நாயனார் சுவாமி நின்றுட்டுருக்காரு. ஸோ நாயனார் சுவாமி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அம்மாவும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. பின்னாடி அவங்களுடைய பக்தர்கள் எல்லாருமே போகிறாங்க. ஸோ அவங்க போய் அந்த நாயனார் சுவாமி உட்காந்துருக்காரு. அந்த உட்காந்துருக்காரு இல்லையா, ஸோ எல்லாருமே அவங்கள சுற்றி உட்காந்துட்டாங்களாம். அம்மாவும் அவருக்கு முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப ஒரு விதமான, அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு விதமான உணர்ச்சி வசப்படுறாரு அம்மாவை பார்த்து. அப்போது அவர் ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. ரொம்ப ஒரு 2 வார்த்தைகள் தான் பேசுகிறாரு. பேசிட்டு அம்மாவை பார்த்துட்டு கையை நீட்டி, காளி மரணமே இல்லாதவள் இவள் அப்படின்னு போட்டு சத்தம் போடுறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் திரும்ப அதே சொல்லிகிட்டே இருக்காரு. இதை சொன்னேன்னா அம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. அம்மாவுடைய மனநிலை மாறிட்டு, அம்மாவுடைய மனநிலை எப்படி ஆகுது, காளியாகுது. அம்மா காளியின் ஸ்வரூபத்தை காமிக்காங்க. அம்மா நாக்கு அப்படி வெளியே தொங்க போடுறாங்க. கண்ணு உருட்டிக்கிட்டு அப்படி பெரிதாக அப்படியே ஸ்டக்காகி போய் நிற்காங்க அம்மா, கண்ணை உருட்டிக்கிட்டு. அப்புறம் அவங்க உடம்புலேருந்து க்ரீம் அப்படிங்கிற ஒரு பீஜ மந்திரம் ரொம்ப விசித்திரமான ஒரு ஓசையில் வெளியே வருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அப்படி வெளித்தோற்றத்தில் அப்படியே ஆக்ரோஷமாக காளியே வந்த மாதிரி பார்த்ததுமே எல்லாருமே அப்படி பயந்து அச்சத்தோடு நிற்கிறாங்க.
அப்போ அம்மா அவங்களுடைய கையை கூட பேலன்ஸ் பண்ணி இது பண்ணாமல் அந்த தரையிலேருந்து டக்குன்னு எந்திக்கிறாங்க. எந்திரிச்சு கைகளை அந்த தெய்வீக முத்திரையோடு நிற்கிறாங்க. தெய்வீக முத்திரை காமிச்சிட்டு நிற்க முடியல. அந்த காளியின் கொடூர தோற்றத்தை பார்த்து எல்லாருமே சுவாமி கொண்டு உணர்ச்சி வசப்படுறாங்க. ஸோ அப்போ பிரம்மச்சாரிகள் பக்தர்கள் எல்லாருமே கீர்த்தனைலாம் பாடுறாங்க. பாட்டு பாடி அம்மாவை இன்னும் பரவசப்படுத்துகிறாங்க. அம்மாவோட மனநிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக மாற பக்தர்கள் எல்லாருமே பயந்து அஞ்சு நடுங்குறாங்க. அதில் பக்தர்கள் எல்லாம் அழலாம் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒருத்தவங்க அம்மாவோடைய இயல்பு நிலையை பார்த்து பயப்படுறாங்க. அந்த உலக நிலைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா திரும்பினோன்னு அந்த சுவாமியும் நார்மலாக இருக்கார். அப்போது அம்மா கிட்ட அந்த அம்மா கூட இந்த பக்தர்களில் ஒருத்தர் அந்த சுவாமிக்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி எங்களுக்கும் பிரம்ம நிலையை கொடுங்களேன் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அந்த நாயன சுவாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கையை நீட்டி அம்மாவை பார்த்துட்டு முரட்டுத்தனமாக, இங்கே பாரு, ஹிந்தியில் ஏதோ சொல்கிறாரு, இங்கே பாரு, அதை நீ இவங்கக்கிட்ட தான் கேட்கணும், அதை கேட்பதற்கான சரியான ஆள் இவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடந்து 3 வருஷம் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் பக்தர்களை எல்லாம் சேர்ந்து வண்டியில் இருந்து இறங்கி மலை மீது போகிறாங்க. அப்போ அங்கே நிறைய கிராமத்து மக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்போ மக்கள் எல்லாருமே உற்சாகத்தோடு அம்மாவை நோக்கி வராங்க. அம்மாவை வரவேற்கிறாங்க. அவங்கள ரொம்ப நிறைய பேர் கிராம மக்கள் தான். ஆனால் அந்த கிராம மக்களில் ஒருத்தவங்க நாயனா சுவாமி குடும்பத்தினரும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட சொந்தக்காரங்க இருக்காங்க. அப்போ அம்மாவை பார்த்ததுமே ஓடி அம்மாவுடைய காலில் வீழ்ந்து வணங்குறாங்க நாயனா சுவாமியோட சொந்தக்காரங்க. அப்போது அம்மா கிட்ட இருந்த, அம்மா உங்களுடைய புகைப்படமும் ஆசிரம முகவரியும் தந்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாயனா சுவாமி சந்திச்ச பிறகு நடந்த நிகழ்ச்சியெல்லாம் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. நாயனா சுவாமி ஃபஸ்ட் டைம் அம்மாவை பார்த்தாங்க இல்லையா, அப்போ அந்த நிகழ்ச்சியெல்லாம் அந்த சொந்தக்காரங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சுவாமியை பார்த்து விட்டு பஸ்ஸில் போகும்போது சுவாமி ஆச்சரியத்தோடு உங்களை குறிப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னார், அவர் எங்ககிட்ட கேட்டார், யார் தெரியுமா உங்களுக்கு, அவர் காளி, காளி அப்படின்னு சொன்னதுமே அவங்க கேட்டுட்டு உடனே டக்குன்னு அம்மாவுடைய வண்டி அங்கேருந்து கிளம்பிட்டு உடனே இந்த சுவாமி இருக்கார் இல்லையா நாயனா சுவாமி, அவர் தங்கியிருந்த அறையை விட்டு வெளியே அம்மா செல்கிற வண்டியை அவங்களுடைய பார்வையிலிருந்து மறையும் வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அம்மாவுடைய வண்டியை பின்னால் இருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் ரூம்குள்ளே போயிட்டார். அறைக்குள்ளே போயினதுக்கப்புறம், ஏன்னா அவர் அத்தனை வருடங்களில் ஒரு நாள் கூட அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததே இல்லையா, அந்த அறையை விட்டு 2 முறை தான் வந்திருக்காராம். எப்போல்லாம் வந்திருக்காரு, அதான் அம்மாவுடைய பஸ்ஸு அந்த வண்டி வந்துட்டு இருக்கும் மஞ்சில் எங்கேருந்து தான் வந்தான்னு தெரியல, பறந்து குதிச்சு அம்மாவோடைய வண்டிக்கு முன்னாடி நின்று கையை காட்டி நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சைகையெல்லாம் காமிச்சார் இல்லையா. அந்த ஒரு டைமும் திருப்பி அம்மா அங்கேருந்து கிளம்பும்போது அம்மா வண்டி கிளம்பும்போது அவளுடைய பார்வையிலேருந்து மறைகிற வரைக்கும் அம்மா வண்டியை பார்த்துட்டே இருக்காராம். அந்த 2 டைம் தான் அவர் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்திருக்காரு அவர் வீட்டிலேருந்து. அது வரைக்கும் ஒரு நாள் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அவங்க சொந்தக்காரங்க. அப்புறம் அவங்க இது ஃபோட்டோ கேட்டாங்க இல்லையா, அம்மாவோட ஃபோட்டோ ஆசிரம முகவரியெலாம் கேட்டாங்க. அதுவுமே அம்மாவுடைய பக்தர்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அந்த குடும்பம் அவங்க போயிட்டாங்க. ஸோ அம்மாவுடைய வண்டியும் கிளம்பிடுச்சு இல்லையா, மலையை நோக்கி அவங்க ஏறுறாங்க. ஸோ அவங்க பின்னாடி நிறைய பக்தர்களும் ஏறுறாங்க. இப்போ அந்த மலையை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க, அது என்னென்னு பார்க்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். மருத்துவா மலை மிகவும் அழகாக இருந்தது. நிழல் படர்ந்த மரங்களும் பாறைகளும் குகைகளும் நிறைந்து ஆன்மீக சாதனைகளும் தியானமும் செய்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாக இருந்தது. எல்லோரும் மிகுந்த உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு மலை மீது ஏறினார்கள். பஸ்ஸிற்கு பின்னால் காரில் தனியாக வந்த வயதானவர்கள் கூட மகிழ்ச்சியாக நிதானமாக கஷ்டம் தெரியாமல் மலை மீது ஏறி வந்தார்கள். அம்மாவுடன் இந்த புனித பயணத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். யாருக்கும் களைப்போ சோர்வோ ஏற்படவில்லை. அம்மா அவ்வப்போது தனக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்த புதிய பக்தர்களை பார்த்து மிகுந்த கனிவுடன், களைப்பாக இருக்கிறதா, கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுத்து கொள்ளுங்கள், பிறகு நடக்கலாம் என்றார். அவர்கள் அம்மா கேட்கும் ஒவ்வொரு முறையும், இல்லை அம்மா, எங்களுக்கு களைப்பே இல்லை, அம்மா எங்களுடன் கூடவே இருக்கும்போது எங்களுக்கு எப்படி களைப்பு தோன்றும் என்றனர். மிகவும் வயதான இந்த பக்தர்கள் சில இடங்களில் இருந்து மிக செங்குத்தான குன்றுகளில் உற்சாகத்தோடு களைப்பில்லாமல் நடந்து வந்ததை காண்பது ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அளிப்பதாக இருந்தது. அம்மா மலை மீது நடந்தபடியே பக்தி பாடல்களை பாடத் துவங்கினார். எல்லோரும் ஆனந்தமாக உடன் சேர்ந்து பாடினார்கள். பக்தி பரவசத்தால் அம்மா 2 கைகளையும் வானத்தை நோக்கி அடிக்கடி உயர்த்தியவாறு பாடிக்கொண்டே வந்தார்.
வாழைப்பழ வறுவல் அடங்கிய பெரிய டப்பா ஒன்றை தலையில் தூக்கியபடியே வந்த ஒரு பக்தர் அதை அம்மாவின் முன்னால் வைத்தார். அம்மா அதிலிருந்து வறுவல்களை எல்லோருக்கும் எடுத்து வழங்கினார். பிறகு பாட ஆரம்பித்தார். இப்போ இந்த மருத்துவமலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. ரொம்ப மரங்கள், பாறைகள், குகைகள் இதெல்லாம் இருக்கிறதுனால இங்கே வந்து சாதனை பண்ணக்கூடிய ஏற்ற இடம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு மலை மீது ஏறிட்டாங்க இப்போ. அப்புறம் பஸ்ஸுக்கு பின்னாடி தனியாக ஒரு குடும்பம் வந்து ஒரு காரில் வந்திருக்காங்க அம்மா கூட. ரொம்ப வயசானவங்க தான் அவங்க எல்லாருமே. அம்மா கூட ரொம்ப சந்தோஷமாக பக்தர்கள் எல்லாம் மலை மீது ஏறுவதை பார்த்து அந்த வயசானவங்களும் ஏறியிருக்காங்க. அப்போது அம்மா கேட்குறாங்க, உங்களுக்கு களைப்பாக இருக்கா, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வரீங்களா, உட்காந்து ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்காங்க. அதுக்கு இல்லைம்மா எங்களுக்கு களைப்பே இல்லை, நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு என்ன களைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த மலை மீது ஏறுறாங்க எல்லாருமே சேர்ந்து. ஏன்னா அது ரொம்ப செங்குத்தாக இருக்குமா அந்த மலை. குன்றுகள், பாறைகள் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வயதானவர்கள் கூட ஏறுறதை பார்த்து ரொம்ப அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அம்மா பக்கத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எந்த களைப்பும் இல்லை, எங்களுக்கு எந்த வலிகளும் இல்லை உடம்புல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அம்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அம்மா மலை மீது நடந்தபடியே பக்தி பாடல்கள் நிறைய பாடுறாங்க. எல்லாருமே ஆனந்தமாக அம்மா கூட சேர்ந்து பாடுறாங்க. அப்போ பக்தி பரவசத்தில் அம்மா 2 கையையும் தூக்கி வானத்தை நோக்கி அடிக்கடி உயர்த்தி உயர்த்தி பாடுறாங்க. பாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து வாழைப்பழ வறுவல் அடங்கிய ஒரு டப்பாவை தலையில் தூக்கிட்டே வந்திருக்காரு. அப்போ அந்த டப்பாவை அம்மா முன்னாடி வைக்கிறாரு அவர். உடனே அந்த வாழைப்பழ வறுவலை எல்லாத்துக்கும் எடுத்து அம்மா கொடுக்குறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு திருப்பி அம்மா பாடுறாங்க, எல்லோரும் பாடுறாங்க. இதோடு இந்த இது முடியுது. நாயனார் சுவாமி திருப்பி ஒரு பாடல்களோடு முடிச்சிருக்கிறாங்க. ஸோ நாயனார் சுவாமி எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்து ஒரு விசித்திரமான மனிதர்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த காளியின் ஸ்வரூபத்தை அந்த நாயனார் சுவாமி முன்னாடி அம்மா வெளிப்படுத்தியிருக்காங்க. நாக்கெல்லாம் தொங்க போட்டுட்டு, கண்ணெல்லாம் அப்படி ஆக்ரோஷமாக அந்த உருட்டிட்டு, கையெல்லாம் முத்திரை தெய்வீக முத்திரையில் வச்சுட்டு அம்மா நிற்கிறத பார்த்தா பக்தர்கள் எல்லாம் நடுங்கி அழுதுருக்காங்க. அப்போ அம்மாவுடைய ஸ்வரூபம் அப்பா நினச்சவே அவ்வளோ இதாக இருக்குது, உணர்ச்சி வசமாக இருக்குது அம்மாவே எல்லாமே. ஏன்னா அம்மா காளி தானே. ஸோ அம்மா எப்படிலாம் வெளிப்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதை நினைக்கும் போது ரொம்ப அப்படியே அழுகே வந்துருச்சு படிக்கும்போது. சரி, ஓகே, நாளைக்கு அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக, நம சிவாயா.